அது ஒரு மழை நாள். வானம் இருண்ட மேகங்களால் சூழப்பட்டிருந்தது. காற்றில் ஒருவித ஈரப்பதம் இருந்தது. நான் அலுவலகத்தில் இருந்து சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டேன். பல நாட்களாக என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பாரத்தை உணர்ந்து கொண்டிருந்தேன். என் தந்தையின் நினைவுகள் ஏன் என்னை இவ்வளவு தூரம் வாட்டுகின்றன என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று மதிய வேளையில் என் மனம் அமைதி இழந்தது. அதனால் என் சகோதரனின் வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை அப்பாவிடம் எதையாவது பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது. என் சகோதரனின் வீடு அலுவலகம் செல்லும் வழியிலேயே இருந்தது. ஆனால் என் இதயம் பல முறை என் காலடிகளை தடுக்க முயன்றது. அம்மாவின் மறைவுக்கு பிறகு அப்பாவை போன்ற ஒரு மனிதர் இருக்கும் அந்த வீட்டில் புதிய தலைமுறையினர் அந்நியர்களாகிவிட்டதை நான் அறிவேன். அவர்களது எண்ணங்களும் வார்த்தைகளும் அப்பாவோடு ஒத்துப்போகவில்லை. அண்ணியும் ஒரு விசேஷமான குணம் கொண்டவர் அல்ல. அப்பாவை பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அவர் முகம் சுளிப்பார். நான் கதவை தட்டிய போது அண்ணி கதவை திறந்தார். எப்போதும் போலவே அவர் முகத்தில் ஒரு போலி சிரிப்பு இருந்தது. ஏய் வாப்பா என்றார். நான் அப்பாவை பார்க்கத்தான் வந்தேன் என்றேன். அண்ணி ஒரு மெல்லிய சிரிப்புடன், அவர் ஒரு பழைய நண்பரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார், ஒருவேளை இன்று இரவு அங்கேயே தங்கி விடுவார் என்று சொன்னார். ஆனால் என் மனம் நிம்மதி அடையவில்லை. நான் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். ஏதோ ஒன்று சரியாக தோன்றவில்லை. நான் கிளம்ப தயாரான போது மேல் மாடியில் இருந்து ஒரு மெல்லிய இருமல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எனக்கு புதியது அல்ல. அப்பாவின் அந்த விசேஷமான இருமல் சத்தம் சிறு வயதிலிருந்தே என் இதயத்தில் பதிந்திருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். அண்ணி உடனே, ஓ, அது பக்கத்து தெரு அன்வீர் மாமா என்றார். அந்த சத்தம் மேல் மாடியிலிருந்து வந்தது. ஆனால் என் கால்கள் நிற்க தயாராக இல்லை. நான் என் காலணிகளை கலற்றிவிட்டு மெதுவாக படிக்கட்டிகளில் ஏறத் தொடங்கினேன். அண்ணியும் என்னை தடுக்க முயன்று பின்னால் ஓடி வந்தார். மேலே ஒன்றுமில்லை, பழைய ஜாமான்கள் இருக்கும் ஒரு அறைதான் இருக்கிறது. ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறாய்? அவர் குரலில் ஒரு பதற்றம் இருந்தது. நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் என் கால்கள் வேகமாக நடந்தன. நான் மொட்டை மாடியில் கால் வைத்ததும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. வெயில் மிக கடுமையாக இருந்தது. ஒரு பறவை கூட நிழலை தேடும் அளவுக்கு அந்த வெயில் சுட்டரித்தது. அன்று மதிய வெயிலில் இருந்து எங்களை காப்பாற்றி பள்ளிக்கு அழைத்து சென்ற என் தந்தை இன்று அதே வெயிலில் ஓரங்களில் கிழிந்த ஒரு பழைய பாயில் அமர்ந்திருந்தார். அந்த கிழிந்த ஓரங்களை கொண்ட பழைய பாயில் அப்படி வெயிலில் அமர்ந்திருந்தார். அவர் அந்த வீட்டின் ஒரு அங்கமே இல்லை என்பது போல் இருந்தது. அவர் ஆடைகள் வியர்வையில் நனைந்திருந்தன. முகம் வெளுத்து போயிருந்தது. அவர் கண்களில் ஒரு மனிதனின் கடைசி கோரிக்கையை விவரிக்கும் மௌனம் தெரிந்தது. அவருக்கு முன்னால் சிறு வயதில் நாங்கள் நாய்க்கு பயன்படுத்திய அதே கிண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் 2 பெரிய கடினமான ரொட்டி துண்டுகள் இருந்தன. அவை ஒருவேளை காலை உணவாகவோ அல்லது நேற்று மீந்ததாகவோ இருக்கலாம். அப்பா அந்த ரொட்டியை தண்ணீரில் நனைத்து மென்மையாக்கி சாப்பிட முயன்று கொண்டிருந்தார். என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது. என் நாக்கு மரத்து போனது போல் இருந்தது. நான் மௌனமாக நின்று பார்த்து கொண்டிருந்தேன். கண்களில் கண்ணீர் வராமலேயே என் இதயம் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தது. அப்பா என்று அழைத்தேன். என் குரல் பதற்றத்தில் நடுங்கியது. அப்பா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். ஆச்சரியம், மகிழ்ச்சி மற்றும் சங்கடம் என அனைத்தும் அவர் கண்களில் தெரிந்தன. கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு குழந்தையை போல் அவர் குழப்பமடைந்தார். ஏய் மகளே, நீ ஏன் இங்கே வந்தாய்? அப்பா, இதெல்லாம் என்ன நடக்கிறது? ஏன் கீழே இல்லை என்று கேட்டேன். அது ஒன்றுமில்லை, எனக்கு இருமல் இருக்கிறது. அது குழந்தைகளுக்கு பரவிவிடக்கூடாது என்று தான் மருமகள் சொன்னாள். சில நாட்கள் மேலே இருங்கள் என்று. அப்பா, சரி, அதனால் என்ன என்றார். அவர் திரும்பி வாசலில் நின்று கொண்டிருந்த அண்ணியை பார்த்தார். அண்ணியின் கண்களில் வெட்கம் இல்லை, மாறாக திமிர் இருந்தது. பாருங்கள், நாங்களும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பாவுக்கு இருமல் இருக்கிறது. அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. அதனால் தான் கொஞ்ச நேரம் அவரை மேலே வைத்திருக்கிறோம் என்றார் அண்ணி. சரி, அப்படியானால் இந்த கிண்ணமும் இந்த ரொட்டியும் விருந்தினர்களுக்கானதா என்று கேட்டேன். ஓ, நான் இப்பதான் சாப்பாடு கொண்டு வரப்போகிறேன். அது ஏதோ அவர் வைத்திருந்த மீதி ரொட்டி என்றார். அது பொய், வெறும் பொய். எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கப்படும் மரியாதை கூட என் தந்தைக்கு அங்கு இல்லை. அவரது பங்கிற்குரிய நிழல் கூட இப்போது அந்த குடும்பத்திற்கு பாரமாகி விட்டதால் அவர் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருந்தார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிவதை கண்டு அப்பா தலை குனிந்து கொண்டார்.
மகளே, நான் நன்றாக இருக்கிறேன், கவலைப்படாதே. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், வானம் தெரிகிறது, சில நினைவுகளும் இருக்கின்றன என்று சொன்னார். பிறகு அவர் குரல் ஏதோ தொண்டையிலேயே அடைத்தது போல் நின்றது. அவர் தன் கண்களின் ஈரத்தை பலவந்தமாக உள்ளுக்குள் அடக்கி கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் எனக்கு குடையாக இருந்த அதே கரங்களை பிடித்தேன். இன்று அவை வெயிலில் சுட்டரித்து கொண்டிருந்தன. என் இதயம் ஒன்று முடிவெடுத்திருந்தது. மாற்றங்கள் நடந்தே தீர வேண்டும். இந்த அநீதி இனிமேலும் தொடரக்கூடாது. அப்பாவை இந்த வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு செல்வதுதான் எனது முதல் வேலையாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். நான் உடனடியாக அப்பாவை என் வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் அன்றிலிருந்து என் மனம் அமைதியாக இருக்கவில்லை. தினமும் மதிய வேளையில் அவருக்கு ஏதாவது கொண்டு செல்வேன். அவரோடு சிறிது நேரம் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டு அவர் துயரத்தை பகிர்ந்து கொள்ள முயல்வேன். மாடியில் இருந்த அந்த அறை இப்போது எனக்கு பழகிவிட்டது. ஆனால் ஒருவேளை என்னுடைய இந்த அன்பு யாருக்கோ எரிச்சலை ஏற்படுத்த தொடங்கியிருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் நான் அப்பாவை பார்க்க சென்றேன். அவர் முகம் வாடியிருந்தது. நான் கேட்டபோது அவர் மெதுவாக சொன்னார், மகளே, இனிமேல் அடிக்கடி இங்கே வராதே, அது யாருக்கும் பிடிப்பதில்லை. ஏனப்பா, நான் உங்கள் மகள், உங்களை பார்க்க கூட வரக்கூடாதா என்றேன். அவர் மௌனமானார். அவர் கண்களில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. அது ஏதோ ஒரு வரப்போகும் புயலை பற்றி எச்சரிப்பது போல் இருந்தது. அன்று மாலை நான் கீழே இறங்கி வரும்போது படிக்கட்டு திருப்பத்தில் தற்செயலாக அண்ணியின் குரல் கேட்டது. அவர் யாரிடமோ போனில் பேசிக்கொண்டிருந்தார். அவர் குரல் மிகவும் சத்தமாக இருந்தது. ஆமாம், நான் பல முறை கவனித்து விட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்கிறார். வயதாகிவிட்டது, ஆனால் அவர் எண்ணம் சரியாக இல்லை. ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லி என்னை அழைக்கிறார். சில நேரங்களில் தன் விருப்பப்படி நடக்கிறார் என்று அவர் பேசிக்கொண்டிருந்தார். நான் அப்படியே உறைந்து நின்றேன். என் கண்கள் அகல விரிந்தன. அவர் என் தந்தையை பற்றி தான் பேசுகிறாரா? இவ்வளவு பெரிய பழியை அவர் மீது சுமத்துகிறாரா? நான் ஆத்திரத்துடன் அவர் முன்னே சென்றேன். என் அப்பா மீதா பழி போடுகிறீர்கள் என்று கேட்டேன். அண்ணி முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே சுதாரித்து கொண்டார். நான் பழி போடவில்லை. அவர் என்னை ஒரு மாதிரி பார்க்கிறார். என் மனதிற்கு அது பிடிக்கவில்லை. நீ தினமும் அவரிடம் பேசுகிறாயே, உனக்கே அது தெரிந்திருக்க வேண்டும். அவர் உங்கள் மாமனார், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் ஆத்திரத்தில் கத்தினேன். அந்த நேரத்தில் அண்ணன் உள்ளே வந்தார். அவர் முகத்தில் சந்தேகமும் தீவிரமும் கலந்திருந்தது. இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டார். அண்ணி அவரிடம் சென்று கண்களில் கண்ணீருடன் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லவில்லை, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோன்றுகிறது என்று தான் சொன்னேன். அப்பா முன்பை போல இல்லை. அண்ணன் என்னை பார்த்து எந்த கேள்வியும் கேட்காமல், உனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றினால் நான் அப்பாவை கேட்கிறேன் என்றார். என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் மனைவி என் தந்தை மீது பழி போடுகிறார் என்பதை தெரிந்தும் அவர் மீதே பாய்கிறீர்களா என்று என் குரல் இன்னும் உயர்ந்தது. அண்ணன் மௌனமாக இருந்தார். அண்ணனின் அந்த மௌனம் என் இதயத்தில் ஒரு கசப்பான வடுவை ஏற்படுத்தியது. பொய்கள் என்ற அடித்தளத்தில் கட்டப்பட்ட அந்த வீட்டின் சுவர்கள் ஏற்கனவே அதிர தொடங்கிவிட்டன என்பதையும் விரைவில் அதில் விரிசல்கள் விழப்போகின்றன என்பதையும் நான் உணர்ந்தேன். அதிகாலை வெளிச்சம் கூட இன்னும் முழுமையாக பரவவில்லை. அதற்குள் என் போன் ஒலித்தது. அது அண்ணனின் எண். என் இதயம் விவரிக்க முடியாதபடி துடிக்க தொடங்கியது. நான் போனை எடுத்தபோது பின்னணியில் ஏதோ கூச்சல் சத்தம் கேட்டது. அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. இனிமேல் என்னால் இவரை தாங்க முடியாது. அண்ணனின் குரல் ஆத்திரத்தில் பதற்றமாக இருந்தது. என்ன நடந்தது? எல்லாம் நலம்தானே என்று கேட்டேன். நீயே வந்து பார் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். நான் வேகமான காலடிகளுடன் அண்ணன் வீட்டிற்கு சென்றேன். கதவு திறந்திருந்தது. வீட்டின் முற்றத்தில் அக்கம் பக்கத்து பெண்கள் சிலர் கூடியிருந்தனர். அனைவர் கண்களிலும் கேள்விகளும் முகங்களில் ஆச்சரியமும் இருந்தன. நான் உள்ளே சென்றபோது என் தந்தை வாசலுக்கு வெளியே தரையில் கிடப்பதை கண்டேன். அவர் உடைகள் மண்ணால் அழுக்காகி இருந்தன. முகம் சிவந்திருந்தது. அவர் கண்களில் ஒரு விசித்திரமான சூனியம் தெரிந்தது. அது ஒரு புயலுக்கு பிந்தைய பேரழிவை போல இருந்தது. என் நடுங்கும் கால்கள் அங்கேயே நின்றன. அப்பா, என் குரல் வெளியே வரவில்லை. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தது. அவர் என்னை பார்த்தார். அவர் முகம் பதற்றமாக இருந்தது. உதடுகள் காய்ந்திருந்தன. தன் பிள்ளைகளை தன்னை தள்ளிவிடும் போது ஒரு உண்மையான தந்தையின் இதயத்தில் ஏற்படும் அந்த வலி அவர் குரலில் இருந்தது. மகளே, நான் ஒன்றும் செய்யவில்லை. அவள் என்னை செருப்பால் அடித்தாள். அவர் இதை சொன்ன மாத்திரத்தில் அவர் தலை என் தோளில் சாய்ந்தது. நான் அதிர்ந்து போனேன்.
அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பை போல தைத்தன. என் தந்தையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவரின் துப்பட்டாவிற்குள் முகம் புதைத்து அழுதார். அண்ணன் வெளியே வந்தார். அவர் முகத்தில் ஒரு கடினத்தன்மை இருந்தது. கண்களில் வெறுப்பு மின்னியது. உனக்கு இவரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்போதே அழைத்து செல். இந்த வீட்டில் இவருக்கு இடமில்லை. அண்ணே, என்ன பேசுகிறீர்கள்? இவர்தான் நமது தந்தை, நம்மை வளர்த்தவர், நமக்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்தவர். உங்களுக்காகவும் அவர் அதை செய்தாரே என்று கத்தினேன். ஆனால் இப்போது அவர் அப்படி இல்லை. அவர் என் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். என் கௌரவத்தில் என்னால் சமரசம் செய்ய முடியாது என்றார் அண்ணன். அண்ணே, வெட்கப்படுங்கள். உங்கள் மனைவியின் சில பொய் வார்த்தைகளுக்காக உங்கள் தந்தை மீதே பழி போடுகிறீர்களா? நான் அண்ணனை பார்த்தேன். அநேகமாக முதல் முறையாக என் கண்களில் இருந்த அந்த வெறுப்பை அவர் பார்த்திருப்பார். இதுவரை நான் எனக்காக பொறுத்து கொண்டேன். ஆனால் இப்போது என் தந்தையின் மரியாதையை பற்றிய விஷயம். அப்பாவின் கைகள் என் கைகளுக்குள் நடுங்கி கொண்டிருந்தன. அவர் மெதுவாக, மகளே, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். என்னால் இனி இங்கே இருக்க முடியாது என்றார். நான் அப்பாவுக்கு துணையாக இருந்து தள்ளாடும் காலடிகளுடன் அவரை அழைத்து சென்று என் காரில் உட்கார வைத்தேன். அக்கம் பக்கத்து பெண்கள் அமைதியாக அந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒருவேளை அனைவருக்கும் உண்மை தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்ல யாருக்கும் துணிச்சல் இல்லை. வரும் வழியில் அப்பா மௌனமாகவே இருந்தார். நான் அவர் கையை பிடித்த போது, மகளே, அந்த வீட்டில் நான் இறைவனைத்தான் வேண்டினேன். ஆனால் எனக்கு சாபம் தான் கிடைத்தது. என் முதுமை இவ்வளவு அவமானத்தில் கழியும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றார். என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் இனி ஒருபோதும் அவர்களே அப்பாவை காயப்படுத்த விட மாட்டேன் என்று சபதம் எடுத்தது. அப்பா என்னுடன் வந்து விட்டார். ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு பாதுகாப்பு உணர்வை தந்த அந்த அவர் கண்களின் பிரகாசம் மறைந்து விட்டது. பகல் பொழுதின் பெரும் பகுதி மௌனத்திலேயே கழிந்தது. அவர் பேசும்போது நான் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன். சில நேரங்களில் அவர் புன்னகைப்பார். ஆனால் அந்த புன்னகை கூட முழுமையற்றதாகவே இருந்தது. நான் எப்போதும் அவரை சுற்றியே இருப்பேன். அவருக்காக மென்மையான படுக்கையை விரிப்பேன். அவருக்கு பிடித்த உணவை சமைப்பேன். ஆனால் அவர் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு வெறுமையை வெறித்து பார்க்க தொடங்கி விடுவார். ஒரு நாள் அவர் மெதுவாக அழைத்தார். மகளே, சொல்லுங்கள் அப்பா. நான் இல்லாத போது என் அறையில் இருக்கும் டிராயரில் ஒரு நீல நிற உரை இருக்கும். அதை நீ வைத்துக்கொள். அப்பா, என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் எப்போதும் என்னோடு தான் இருப்பீர்கள். அவர் எப்போதும் போலவே புன்னகைத்தார். சிலருக்கு பிரார்த்தனைகள் மட்டுமே எஞ்சியிருக்கும். என் இதயம் நடுங்கியது. அவர் கைகளை பிடித்து நான் அழுதேன். இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் திடீரென்று அப்பாவின் உடல்நிலை மோசமடைந்தது. அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. கைகள் நடுங்கின. முகம் வியர்வையில் நனைந்தது. நான் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். டாக்டர் அவருக்கு ஆக்சிஜன் செலுத்தி சில பரிசோதனைகளை செய்தார். அவர் இதயம் மிகவும் பலவீனமடைந்து விட்டது. காலம் கையை மீறி சென்று விட்டது. நான் அவர் கைகளை பிடித்தேன். அவர் புன்னகைத்தார். மகளே, எனக்கு ஒரே ஒரு கடைசி கோரிக்கை. என் இறுதி ஊர்வலத்தில் என் வாழ்நாள் துயரத்திற்கு காரணமாக இருந்தவர்களை அளவிடாதே. அவர் கண்கள் மூடின. அந்த இதய துடிப்பு நிரந்தரமாக நின்றது. எனக்காக இந்த உலகமே நின்று விட்டது. நான் அனாதையாகிவிட்டேன். ஆனால் இந்த முறை அந்த துயரம் வித்தியாசமானது. அவர் இதயத்தின் கடைசி துடிப்பு என் கைகளுக்குள் நிற்பதை நான் உணர்ந்தேன். நான் மிக எளிமையாக என் தந்தையின் இறுதி சடங்குகளை செய்தேன். என் அண்ணனுக்கு தகவல் கொடுத்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அண்ணி ஒரு முறை கூட போன் செய்யவில்லை. என் கண்ணீரை துடைக்க அந்த பழைய தெருவை சேர்ந்த சில முதிய பெண்களும் எனது 2 தோழிகளும் மட்டுமே வந்திருந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு அப்பா சொன்னது என் நினைவுக்கு வந்தது. நான் அந்த நீல நிற உரையை எடுத்தேன். அது ஒரு உயில். அதில் தெளிவான வார்த்தைகளில் எழுதப்பட்டு இருந்தது. நானாகிய ராம்சந்திரன் எனது முழு சுயநுணைவுடன் என் மகன் எனக்கு அந்நியனாக மாறிய போது என் துன்பத்திலும் துயரத்திலும் என்னுடன் நின்ற என் மகளின் பெயரில் எனது சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் எழுதி வைக்கிறேன். அதன் கீழே சாட்சிகளாக அந்த பழைய தெருவை சேர்ந்த 2 பெரியவர்களின் கையெழுத்துகள் இருந்தன. எனக்கு ஒருபோதும் செல்வம் தேவையில்லை. என் தந்தையிடம் நான் எதையும் கேட்டதும் இல்லை. ஆனால் இந்த உயில் என்பது வெறும் சொத்து பத்திரம் மட்டுமல்ல. அது என் தந்தை என் மீது வைத்த நம்பிக்கை, அன்பு மற்றும் எனது விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசு.
அந்த நீல நிற உரையை என் மார்போடு அணைத்து கொண்டு என் கண்ணீர் அந்த தாளில் விழவிட்டேன். இந்த நிமிடம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. உலகம் என் தந்தையை நிராகரித்தது. ஆனால் உண்மையின் பக்கம் நிற்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை அவர் உலகுக்கு காட்டினார். என் தந்தையின் மறைவுக்கு பிறகு வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவருடைய நினைவுகள் நிறைந்திருந்தன. 3 நாட்கள் கடந்தன. 4ஆம் நாள் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு என் அண்ணனுக்கு போன் செய்தேன். அப்பா போய்விட்டார், நீ கவனிக்கவே இல்லை. அவர் மௌனமாக இருந்தார். உனக்கு வருத்தம் கூட இல்லையா என்று கேட்டேன். அவர் தனக்கு எதுவும் புரியவில்லை என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். திடீரென்று அன்று இரவு நிசப்தத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். கடிகாரத்தை பார்த்தேன். மணி இரவு 2. கதவுக்கு வெளியே முற்றத்தில் ஏதோ அசைவதை கண்டேன். நான் சத்தமில்லாமல் ஜன்னல் அருகே சென்று திரையை விலக்கினேன். என் இதயம் உறைந்து விட்டது. அங்கே 2 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களுடன் அண்ணியும் இருந்தார். அவர் கையில் ஒரு பை இருந்தது. முகம் ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தது. அவர் வீட்டின் பின்பக்க கதவு வழியாக உள்ளே நுழைந்தார். நான் மூச்சை பிடித்து கொண்டு ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டேன். இந்த சம்பவமே விசித்திரமாக தெரிந்தது. 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர் அப்பாவின் அறையை நோக்கி சென்றார். அவர் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. அவர் திரும்பி வந்தபோது அவர் கையில் ஒரு ஃபைல் இருந்தது. மறுநாள் காலை மயானத்தின் மேலாளராக இருக்கும் ராம்லால் மாமாவிடம் பேசினேன். அவர் சொன்ன விஷயம் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. மகளே, நீ உன் தந்தைக்கு விடை கொடுத்து விட்டு சென்ற அதே மாலையில் 2 பேர் வந்து தாங்களும் உறவினர்கள் என்று சொன்னார்கள். நான் சிறிது நேரம் அந்த பக்கம் சென்று விட்டு திரும்பிய போது அவர்கள் உன் தந்தையின் உடலை ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள். அப்பாவின் உடல் முழுமையாக எரிவதற்கு முன்பே அவருடைய கட்டை விரலை துண்டித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். என்னால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அந்த ஃபைல் போலியான ஆவணங்களை திருடுவதற்காகத்தான். என் அண்ணி அப்பாவுக்கு பயங்கரமான துரோகத்தை செய்திருந்தார். எனது வழக்கறிஞர் நண்பர் மூலம் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து தகவல்களை பெற்றேன். மாலையில் எனக்கு தெரிய வந்தது என்னவென்றால், அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தும் இப்போது அவரது பேர குழந்தைகளின் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தன. அந்த பெருவிரல் ரேகைகளில் உண்மையானவை போல தெரிந்தன. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. ஒரு காலத்தில் எனக்காக சந்தையெல்லாம் தேடி பொம்மைகளை வாங்கி தந்த அதே அண்ணன் தான் இவர். இப்போது தன் மனைவியின் கையில் பொம்மையாக மாறி தன் தந்தைக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். நான் அந்த நீல நிற உரையை எடுத்தேன். என்னிடம் உண்மையான உயில் இருந்தது. இப்போது நீதிமன்றத்தில் நீதிக்காக போராட வேண்டிய நேரம் வந்தது. அப்பா மறைந்து சில நாட்கள் கடந்தன. பிறகு அண்ணனிடம் இருந்து அழைப்பு வந்தது. நாம் பேச வேண்டும், நீ வரலாம். எதை பற்றி பேசப் போகிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என் வீரர்கள் அப்பா இறப்பதற்கு முன் என்னிடம் கொடுத்த அந்த நீல நிற உரையை தொட்டன. என் இதயம் இப்போது வேண்டாம், பொறுமையாக இரு என்று சொன்னது. நான் அண்ணன் வீட்டிற்கு சென்றபோது அண்ணி ஏற்கனவே வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் முன்பை விட அதிக பொலிவும் கண்களில் வெற்றி களிப்பும் தெரிந்தன. சில சம்பிரதாய பேச்சுகளுக்கு பிறகு அண்ணன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். நாம் சொத்து பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டும். அப்பா உயிருடன் இருந்தபோதே ஒரு உயில் எழுதி வைத்திருந்தார். அதன்படி அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரது பேர குழந்தைகளின் பெயரில் உள்ளது என்று அவர் சொன்னார். என் உதடுகள் ஒரு வார்த்தையை உச்சரிக்க துடித்தன. அந்த உண்மையான உயிலை எடுத்து அவர்கள் முகத்தில் வீசி, நீங்கள் பொய்யர்கள், தரம் தாழ்ந்து போய்விட்டீர்கள் என்று கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என் நாக்கு மரத்து போய் நின்றது. அண்ணன் சிறிது நேரம் என் மௌனத்தை பார்த்துவிட்டு, எல்லாம் அமைதியாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சண்டைகள் வேண்டாம். எப்படியும் நீ தனியாகத்தான் இருக்கிறாய். அப்பா உனக்கு மனதார ஏதோ கொடுத்திருப்பார் என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டு நான் கண்களை தாழ்த்தி கொண்டேன். அண்ணி மெதுவான குரலில் நக்கலடித்தார். வம்சத்தை வளர்ப்பது மகன்கள் மட்டும்தான் என்பது அப்பாவுக்கு தெரியும். அதனால்தான் குழந்தைகளுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். என் இதயத்தில் வலியின் அலை எழும்பியது. ஆனால் நான் இன்னும் மௌனமாகவே இருந்தேன். அப்பாவின் கடைசி நிமிடங்களை நினைத்து பார்த்தேன். அந்த உதவியற்ற நிலையும் அந்த விஷயமும் அவர் வார்த்தைகளில் மறைந்திருந்தன. மகளே, நான் போன பிறகு இந்த உரையை கவனித்துக்கொள். அண்ணன் சில தாள்களை மேஜை மீது வைத்து, இவை கையெழுத்திடப்பட்ட நகல்கள் என்றார். நடைமுறைகள் முடிவடைய நீயும் இதில் கையெழுத்திடு.
அந்த பேப்பர்களை பார்த்தபோது என் கைகள் நடுங்கின. அதில் அப்பாவின் போலி கையெழுத்துகளும் கட்டை விரல் ரேகைகளும் பதிக்கப்பட்டிருந்தன. எனக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் என் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளவில்லை. நான் கையெழுத்திடவில்லை. நான் யோசிக்க வேண்டும் என்று மட்டும் மெதுவாக சொன்னேன். அண்ணி உடனே, இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அப்பா உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதையும் எழுதியிருப்பாரே என்றார். நான் எழுந்து நின்று, நீங்கள் அவர் இதயத்தை படித்தீர்களா அல்லது அவர் உயிரை படித்தீர்களா என்று கேட்டுவிட்டு கதவை நோக்கி நடந்தேன். நான் வீட்டிற்கு வந்தபோது கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை. தற்காலிகமாக பொய் வென்றுவிட்டது என்பதை நான் அறிவேன். ஆனால் நானும் என் தந்தையின் மகள்தான். மௌனமாக இருக்கலாம், ஆனால் பலவீனமானவள் அல்ல. அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த உரையை திறந்து அப்பாவின் கையெழுத்தை என் விரல்களால் தொட்டு பார்த்தேன். அவர் கரங்களை பிடிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இனி அப்பாவிற்கான நீதி அவர் உயிரால் மட்டுமல்ல, என் முயற்சியாலும் கிடைக்கும். 40 நாட்கள் கடந்து விட்டன. அப்பாவின் பிரிவு என் உடலில் இருந்து உயிரை பிடுங்கியது போல் இருந்தது. அவர் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் முழுமையற்றதாக கழிந்தது. என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றேன். சமையலறையில் வேலை செய்து கொண்டே என் கைகளால் சமைக்கும் போது அவர் நினைவுகள் இதயத்தில் மிதந்து கொண்டிருந்தன. சில நாட்களுக்கு பிறகு அந்த பகுதி பெண்கள் வர தொடங்கினர். முற்றத்தில் தரை விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. உணவு மற்றும் பானங்களின் வாசனை பரவ தொடங்கியது. அங்கிருந்த அனைவர் முகத்திலும் துக்கத்தின் அலைகள் தெரிந்தன. ஆனால் சிலரது கண்களில் ஏளனம் தெளிவாக தெரிந்தது. சமையலறையின் மூலையில் அமர்ந்திருந்த அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் ஒரு முதிய அத்தை என்னை நோக்கி சாய்ந்து, மகளே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஒருவேளை அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றார். நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவர் மெதுவாக, உன் தந்தை அடிக்கடி மொட்டை மாடியில் உள்ள அறைக்கு செல்வார். நாங்கள் துணி துவைத்து போட மேலே செல்லும் போது பார்த்திருக்கிறேன். அவர் எதையோ எழுதி கொண்டு இருப்பார் அல்லது சில நேரங்களில் எதையோ ஒளித்து வைப்பார் என்றார். என் மூச்சு நின்றது. நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? அது என்ன என்று கேட்டேன். இல்லை மகளே, அதை கேட்க எங்களுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் என் கணவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், உண்மையான செல்வம் என்பது பேப்பரோ பணமோ அல்ல, அது வெயிலில் கூட யாரும் தொட முடியாத இடத்தில் ஒளித்து வைக்கப்பட்டுள்ளது என்று. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அப்பா உண்மையில் அந்த மாடி அறையில் ஏதாவது ஒளித்து வைத்திருந்தாரா? ஒருவேளை அது சில நினைவுகளாகவோ அல்லது அப்பா எழுதிய டைரியாகவோ இருக்கலாம் என்று நினைத்தேன். அது உண்மையான பொக்கிஷமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவாகவும் இருக்கலாம். அருகில் அமர்ந்திருந்த அண்ணி அந்த அத்தையின் வார்த்தைகளை கேட்டுவிட்டார். அவர் முகம் உடனடியாக பதற்றம் அடைந்தது. அவர் உடனடியாக ரொட்டிகளுடன் உள்ளே சென்றார். எல்லா ஏற்பாடுகளும் முடிந்ததும் நான் நேராக அறைக்கு சென்று அப்பாவின் பழைய பொருட்கள் இருந்த பெட்டியை எடுத்தேன். அங்கே ஒரு பழைய சாவியை கண்டேன். அதில் மேலே உள்ள அறை ராஜாவுனுடையது என்று எழுதப்பட்டிருந்தது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. இன்று இரவு மொட்டை மாடிக்கு சென்று அங்கே ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க முடிவு செய்தேன். ஆனால் அண்ணியும் வேகமாக வெளியே வந்தார். இரவின் நிசப்தத்தில் எனக்கு முன்பே அவர் அந்த அறையை சென்றடைந்தார். அவர் கையில் ஒரு சிறிய டார்ச் விளக்கு இருந்தது. புதையலை தேடி புறப்பட்டவரை போல அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை தெரிந்தது. அவர் காலடிகளில் மிகுந்த அவசரம் இருந்தது. அவர் கண்களில் பேராசை மின்னியது. அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி முதல் நாளிலேயே மாடி அறையின் பூட்டை அந்த சாவியால் திறந்து வைத்திருந்தார். மெதுவாக கதவை திறந்து டார்ச்சி வெளிச்சத்தில் அறையை சோதனையிட தொடங்கினார். அண்ணி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட தொடங்கினார். ஒவ்வொரு துணியையும் சோதித்தார். ஒவ்வொரு பெட்டியையும் திறந்தார். சுவரில் இருந்த பழைய ஆணிகளை கூட விடாமல் பார்த்தார். ஆனால் அவர் தேடியது அங்கே கிடைக்கவில்லை. அவர் எங்கே ஒளித்து வைத்திருப்பார்? நிச்சயமாக அது நகைகளாகவோ அல்லது நிலத்தின் அசல் ஆவணங்களாகவோ தான் இருக்கும். எல்லோரும் அவர் எதையோ ஒளித்து வைத்திருப்பதாக சொன்னார்களே, அந்த பெரிசு ஒரு விசித்திரமான நாடகத்தை ஆடிவிட்டு சென்று விட்டது. நேரம் உறைந்து விட்டது போல் இருந்தது. அண்ணியின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. ஆனால் தோல்வியை ஒப்புக்கொள்வது அவர் இயல்பு அல்ல. அவர் அந்த பழைய பெட்டியை திறந்து அதன் அடியில் தேடிய போது சில தாள்களுக்கு இடையே ஒரு சிறிய மரப்பெட்டியை கண்டார். அதற்கு அடியில் ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. அவர் அதை வேகமாக எடுத்து திறந்தார்.
உள்ளே சில பழைய நாணயங்கள், துருபிடித்த ஒரு காப்பு மற்றும் பல மோதிரங்கள் மட்டுமே இருந்தன. அவை அநேகமாக அவருடைய தாயின் சீதனத்தில் மீந்தவையாக இருக்கலாம். அண்ணியின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவர் தேடியது அங்கே கிடைக்கவில்லை. இதற்கிடையில் திடீரென்று அவர் கால் ஒரு மரத்துண்டில் மோதியது. அங்கே தடிமனான மண் படிந்த ஒரு அலமாரி போன்ற பகுதியை கண்டார். அவர் அதை ஒரு துணியால் துடைத்து திறந்தார். ஆனால் உள்ளே மாமனருடைய சில பழைய பில்கள் மட்டுமே இருந்தன. நிலத்தின் வரைபடங்களும் இப்போது செல்லாத சில அரசு நில ஆவணங்களும் அங்கிருந்தன. அன்னி மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருப்பது அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர் அனைத்தையும் சேகரித்து விட்டு புறப்பட்டார். ஆனால் வெளியேறும்போது அப்பாவின் படத்தை பார்த்ததும் ஒரு கணம் நின்றார். அவர் கண்கள் அந்த படத்தோடு லயித்தன. அவர் ஏதோ சொல்ல விரும்புவது போலவோ அல்லது எதையோ கேட்க விரும்புவது போலவோ இருந்தது. நீங்கள் உண்மையில் எதையாவது ஒளித்து வைத்தீர்களா அல்லது இதெல்லாம் வெறும் மாயையா? அன்னியின் மனதில் ஒரு சந்தேக விதை விதைக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலத்தில் இன்னும் பயிர் விளையவில்லை. அவர் மீண்டும் கீழே சென்றார். ஆனால் அவர் இதயத்தின் அமைதியின்மை அவர் முகத்தில் தெரிந்தது. நான் ஒரு மூலையில் இருந்து இவை அனைத்தையும் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தேன். மௌனமாக இருந்தாலும் விழிப்புடன் இருந்தேன். இந்த அறையில் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அது வெறும் பொருட்களில் மட்டுமல்ல, காலத்தின் ஓட்டத்திலும் ஒளிந்திருக்கிறது. அந்த காலத்தின் திரை விரைவில் விலகப் போகிறது. இது கண்டறிவதற்கான முதல் முயற்சி மட்டுமே. உண்மையான ரகசியம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. அப்பா அதை எனக்காக சேர்த்து வைத்திருந்தார். அன்று இரவு அந்த மாடி அறை நிசப்தமாக இல்லை. அன்னி கீழே சென்றாலும் அவர் இதயத்தில் படபடப்பு குறையவில்லை. அவர் கண்கள் மீண்டும் மீண்டும் மேலே பார்த்தன. அங்கே ஏதோ ஒன்று விடுபட்டு விட்டது போலவும் அல்லது ஏதோ ஒன்று மிச்சம் இருப்பது போலவும் அவருக்கு தோன்றியது. அநேகமாக அவர் இதயத்தில் இருந்த சந்தேகம் இன்னும் தீரவில்லை. அடுத்த நாள் மாலை அனைவரும் இரவு உணவில் பிஸியாக இருந்தபோது அன்னி மீண்டும் ஒரு முறை மேலே செல்ல முடிவெடுத்தார். இந்த முறை யாரிடமும் அனுமதி பெறவில்லை. எந்த சத்தமும் எழுப்பவில்லை. இரவின் இருட்டில் மறைந்திருந்த ஒன்று பகல் வெளிச்சத்தில் தெரியக்கூடும் என்று அவர் எண்ணினார். அவர் வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி மாடி அறையின் கதவை திறந்தார். சூரிய ஒளி இப்போது மங்கிவிட்டதால் அறையில் முழுமையான இருள் சூழ்ந்திருந்தது. மீண்டும் ஒரு முறை அவர் டார்ச் விளக்கை எடுத்து அறையின் ஒவ்வொரு மூலையையும் சோதிக்க தொடங்கினார். இந்த முறை ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த பழைய உப்பு மூட்டை மீது அவர் கண்கள் விழுந்தன. அதை எடுப்பதற்காக அவர் கையை நீட்டிய போது தரையில் ஒரு லேசான சலசலப்பு சத்தம் கேட்டது. அது சாதாரண சத்தம் அல்ல, அந்த இடத்தையே அதிர செய்யும் ஒரு சீரல் சத்தம். அவர் இதயம் பலமாக துடிக்க தொடங்கியது. அவர் பின்வாங்க முயன்றார். ஆனால் அதற்குள் காலம் கடந்து விட்டது. அறையின் மூலையில் இருந்து ஒரு நீண்ட கருப்பு நாகம் வெளியே வந்தது. அதன் அசைவுகள் மெதுவாக அன்னியை நோக்கி நகர்ந்தன. டார்ச் வெளிச்சத்தில் அந்த பாம்பின் கண்களின் மின்னல் தெளிவாக தெரிந்தது. அன்னி அலற முயன்றார். ஆனால் பயத்தின் குரல் தொண்டையிலேயே சிக்கி கொண்டது. அவர் பின்னே அடி எடுத்து வைத்தார். அவர் கால்கள் தடுமாறின. அவர் கீழே விழுவதற்கு முன்பே அந்த பாம்பு அவர் காலில் தாக்கிவிட்டது. ஒரு கூர்மையான கடி, எரியும் வலி, நடுக்கத்துடன் கூடிய ஒரு மரண ஓலம் அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டது. பாம்பு அவர் காலை கடித்திருந்தது. அவர் தரையில் விழுந்து தன் கைகளால் தரையை தேய்த்து கொண்டிருந்தார். அவர் கத்த முயன்றார். ஆனால் நாக்கு மரத்து போய்விட்டது போல் இருந்தது. அவர் உடல் உணர்விழக்க தொடங்கியது. கண்கள் இருண்டன. கீழே இருந்தவர்கள் அந்த அலறல் சத்தத்தை கேட்டு பதற்றத்துடன் மேலே ஓடி வந்தனர். அண்ணன், நான் மற்றும் அக்கம் பக்கத்து பெண்கள் உடனடியாக மாடிக்கு சென்றோம். அங்கு இருந்த காட்சியை கண்டு அனைவர் முகமும் வெளுத்து போனது. அன்னி தரையில் துடித்து கொண்டிருந்தார். முகம் வெளிரி போய் மூச்சு திணறி கொண்டிருந்தார். அண்ணன் ஆம்புலன்ஸை அழைத்தார். 10 நிமிடங்களில் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். ஆனால் விஷம் உடல் முழுவதும் பரவிவிட்டதை மருத்துவரின் முகம் காட்டியது. நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயல்கிறோம், ஆனால் விஷம் மிகவும் ஆபத்தானது என்றார் மருத்துவர். அண்ணனின் கண்களில் பயம் தெரிந்தது. அண்ணியின் கையை அவர் பிடித்து கொண்டிருந்தார். முதல் முறையாக அவர் முகத்தில் உண்மையான வேதனையை கண்டேன். தன் தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்ற ஒரு நிமிடம் கூட யோசிக்காத அதே அண்ணன் இன்று தன் மனைவி படும் வலியை கண்டு உடைந்து போயிருந்தார். நாங்கள் இரவு முழுவதும் மருத்துவமனையிலேயே இருந்தோம். அண்ணியின் நிலைமை மோசமாகி கொண்டே சென்றது.
சில நேரங்களில் அவர் கண்களை மூடிக்கொள்வார். சில நேரங்களில் பைத்தியம் பிடித்தவர் போல அறையின் மேற்கூரையை பார்த்து புலம்புவார். எனக்கு புதையல் கிடைக்கும், எல்லாம் என்னுடையதுதான். அவர் பேசுவதை நான் மௌனமாக தள்ளி நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். பேராசை ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லும் என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. அண்ணியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. விஷம் மற்ற உறுப்புகளையும் பாதித்தால் அது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்றார் மருத்துவர். நான் அந்த இடத்திலேயே சில என உறைந்து நின்றேன். இதே அண்ணி என் அப்பாவை செருப்பால் அடித்த அந்த நிமிடம் என் கண் முன்னே வந்து சென்றது. இன்று அதே பெண்மணி உதவியற்ற நிலையில் தரையில் கிடந்து ஒவ்வொரு நிமிடத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறார். பாவங்கள் மேலே சென்று வெறும் கையுடன் திரும்பாது என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த உண்மை இப்போது என் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் உதாரணமாக மாறியிருந்தது. அண்ணி படுக்கையில் மௌனமாக சாய்ந்திருந்தார். முகம் வெளுத்திருந்தது, கண்கள் திறந்திருந்தன. ஆனால் அவற்றில் உயிர் இல்லை. அவர் ஒரு கண்ணின் ஓரத்தில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. உடலின் வலது பக்கம் முழுமையாக உணர்விழந்து மரத்து போயிருந்தது. வலது கை, கால் மற்றும் முகத்தின் வலது பக்கமும் செயலற்று போனது. மருத்துவர் எங்களை தனியாக அழைத்து சென்று, விஷத்தின் தாக்கம் உடலின் பல பகுதிகளை பாதித்துள்ளது, உங்கள் அன்னிக்கு முடக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, துரதிர்ஷ்டவசமாக அவரது வலது பக்கம் முழுமையாக செயலிழந்து விட்டது, இடது பக்க முகமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இதை கேட்டவுடன் என் அண்ணன் நாற்காலியில் அப்படியே சரிந்து விழுந்தார். அவரால் மீண்டும் குணமடைய முடியுமா என்று கேட்டார். அதற்கு மருத்துவர், காலப்போக்கில் சிறிது முன்னேற்றம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம், ஆனால் முழுமையாக குணமடைவது கடினம். அவருக்கு இப்போது நினைவு திரும்பியுள்ளது, ஆனால் உடலின் ஒரு பகுதி இனி அவருக்கு ஒத்துழைக்காது என்றார். நான் அறைக்குள் நுழைந்த போது அண்ணி என்னை பார்த்தார். அவர் கண்களில் வருத்தம், அவமானம், வலி என பல உணர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்தன. இனி அவரது நாவால் பேச முடியாத அந்த வார்த்தைகள் அவர் கண்களில் தேங்கி இருந்தன. எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் மெதுவாக கேட்டேன். ஆனால் பதிலாக மௌனம் மட்டுமே கிடைத்தது. அவர் பேச முயன்றார், ஏதோ சொல்ல துடித்தார். ஆனால் அவர் முகம் அசைவுகளுக்கு கட்டுப்படவில்லை. அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டே இருந்தது. நான் அவர் அருகில் அமர்ந்து அவர் கையை பிடித்தேன். ஒரு காலத்தில் என் தந்தையை அடிக்க உயர்ந்த அதே கை இன்று உயிரற்று கிடந்தது. அந்த அறையில் முழு அமைதி நிலவியது. என் அண்ணன் ஒரு மூலையில் தலைகுனிந்து நின்றிருந்தார். காலச்சக்கரம் சுழன்று விட்டது. நீதியின் படிக்கட்டுகள் எட்டப்பட்டு விட்டன. ஆனால் இந்த துயர கதை இத்துடன் முடிந்து விடவில்லை என்று என் இதயம் சொன்னது. இது நீதியின் தொடக்கம் மட்டுமே. அண்ணியின் நோய்க்கு பிறகு அந்த வீட்டின் சூழல் வேகமாக மாறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அவருக்காக வானத்து நட்சத்திரங்களை பறிக்க துடித்த அதே அண்ணன் இப்போது வெறும் கடமைக்காக மட்டுமே மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரித்து விட்டு சென்றார். சில வாரங்களுக்கு பிறகு அண்ணி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் ஒரு காலத்தில் என் தந்தை எந்த மாடி அறையில் வெயிலில் அமர வைக்கப்பட்டாரோ அதே அறை இப்போது அண்ணிக்காக திறக்கப்பட்டது. ஒரு பழைய மின்விசிறியின் கீழ் அவரது படுக்கை போடப்பட்டது. அப்பா இருந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே பழைய கிண்ணம் இப்போது அண்ணிக்கு முன்னால் வைக்கப்பட்டது. அவர் நாள் முழுவதும் மொட்டை மாடியில் மௌனமாகவே கிடப்பார். மாலையில் வேலைக்காரி சென்று அவர் வாயில் ஒரு கவளம் உணவை வைப்பார். இப்போது அவர் உதடுகளில் எந்த சத்தமும் இல்லை. அவர் கண்களில் கண்ணீர் மட்டுமே மிஞ்சி இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு செய்தி என் இதயத்தை உலுக்கியது. அண்ணன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். புதிய மணமகள் மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தார். ஒரு காலத்தில் அண்ணியின் மடியில் விளையாடிய குழந்தைகள் இப்போது புதிய தாயின் சாயலுக்கு மாறத் தொடங்கினர். மூத்த மகள் தன் தாயுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டாள். மகனோ தன் தாயிடம் இருந்து விலகி ஆத்திரத்துடன் இருந்தான். அந்த புதிய தாய் விரைவில் வீட்டை தன் பிடிக்குள் கொண்டு வந்தார். குழந்தைகளை அண்ணியிடமிருந்து முற்றிலுமாக பிரித்தார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரிடமிருந்து நாற்றம் வீசுகிறது, நாம் அந்த அறைக்கு செல்லக்கூடாது என்று குழந்தைகள் அடிக்கடி பேசுவது கேட்டது. எந்த குழந்தைகளுக்காக ஒரு காலத்தில் அண்ணி உலகத்தையே எதிர்த்து நின்றாரோ, தன் மாமனாரை இழிவாக நடத்தினாரோ, இன்று அதே குழந்தைகள் தன் நோயை கண்டு முகம் சுளிப்பதை கண்டு அவர் அவமானத்தில் முகம் புதைந்து கிடந்தார். ஒரு நாள் நான் அவரிடம் சென்றேன். அவர் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து அவர் கையை பிடித்தேன். அவர் மிகுந்த சிரமத்துடன் கண்களை திறந்தார். அவர் முகத்தில் இப்போது புகார்கள் இல்லை, சூனியம் மட்டுமே இருந்தது. நான் மெதுவாக சொன்னேன்,
ஞாபகம் இருக்கிறதா அண்ணி? அப்பாவின் இருப்பு குழந்தைகளுக்கு ஆபத்து என்று ஒருமுறை சொன்னீர்கள். இன்று அதே குழந்தைகளால் உங்களுக்கு ஆபத்து இல்லையா? அவரால் பேச முடியவில்லை. அவர் கண்ணின் ஓரத்தில் இருந்து கண்ணீர் வடிய தொடங்கியது. இப்போது அண்ணனின் புதிய மனைவி அந்த வீட்டின் தலைவியாகிவிட்டார். அண்ணி இப்போது வெறும் நிழலாகவும் ஒரு சுமையாகவும் அனைவராலும் மறக்கப்பட்ட ஒரு உயிராகவும் மாறிப்போனார். நான் அவருக்கு உதவ நினைத்தேன். ஆனால் நடந்த எதையும் என்னால் மறக்க முடியவில்லை. ஒவ்வொரு கணமும் என் அப்பாவின் படத்தை என் இதயத்தில் சுமந்திருந்தேன். காலச்சக்கரம் சுழன்று நீதியின் கையை பிடித்து கொண்ட தருணம் இது என்பதை நான் உணர்ந்தேன். இன்னும் நிறைய பாக்கி இருந்தது. ஒரு நாள் வேலைக்காரி உணவை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றபோது வேலைக்காரி கவனக்குறைவாக உணவு கீழே விழுந்து விட்டது. அதனால் அப்பாவின் காலத்தில் பயன்படுத்திய அதே பழைய கிண்ணத்தில் எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னாள். என் தந்தைக்கு உணவு வழங்கப்பட்ட அதே கிண்ணம் சிறு வயதில் நாய்க்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை அறிந்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். இன்று அதே கிண்ணம் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இதை பார்த்து நடுங்கிய குரல் என் அப்பாவினுடையது அல்ல, அது அண்ணியினுடையது. வேலைக்காரி அந்த கிண்ணத்தை அவர் முன்னால் வைத்ததும் அண்ணியின் கண்களில் பயம் அப்பியது. அவர் உடல் முழுவதும் நடுங்க தொடங்கியது. மிகுந்த சிரமத்துடன் அவர் உதடுகளில் இருந்து ஒரு அலறல் வெளிப்பட்டது. அந்த அலறல் நீண்ட நாட்களாக கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மிருகம் வெளியே வருவது போல இருந்தது. வேண்டாம், இந்த கிண்ணத்தை என் முன்னால் வைக்காதீர்கள். அவர் வார்த்தைகள் இன்னும் முழுமையாக தெளிவாகவில்லை, உடைந்து போயிருந்தன. ஆனால் அந்த தொனி, அந்த நடுக்கம் அனைத்தும் உண்மையை சொல்லின. அவர் அலறலை கேட்டு புதிய மனைவி மேலே ஓடி வந்தார். குழந்தைகள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். அண்ணன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னார், இந்த இடத்தில் தான் ஒரு முறை அப்பாவுக்கு முன்னால் இந்த கிண்ணம் வைக்கப்பட்டது. புதிய மனைவியும் அவர் ஒரு ஆணாக இதை பொறுத்து கொண்டார். இவளோ ஒரு பெண், இவள் ஏன் இவ்வளவு துடிக்கிறாள் என்று கேட்டார். நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு எதிரொலி கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்று அப்பா தன் மௌனத்திற்குள் அடக்கி வைத்திருந்த அதே அலறல் தான் இன்று அண்ணியின் குரலாக மாறியிருக்கிறது. நான் மாடிக்கு சென்று அவர் அருகில் அமர்ந்தேன். அவர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு வலியின் அலை தெரிந்தது. அது ஒருவேளை மன்னிப்பை கோரியிருக்கலாம், அல்லது நீதியை உணர்ந்திருக்கலாம். இந்த கிண்ணத்தை பார்த்துதான் அன்று நீங்கள் சிரித்தீர்கள் என்றேன். அவர் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வடிந்து தலையணையில் நனைத்தது. நான் அந்த கிண்ணத்தை எடுத்து தூர வீசிவிட்டு உணவை புதிய தட்டில் வைத்து அவர் முன்னால் வைத்தேன். என் தந்தைக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இது காலத்தின் நீதி. இது எல்லோர் முன்னாலும் வந்து நிற்கும். கிண்ணங்கள் முகங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன என்றேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் இதயத்தில் ஏதோ ஒன்று உடைந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று இணைந்திருக்கலாம். ஆனால் இப்போது காலம் மௌனத்தில் மட்டுமே பேசிக்கொண்டு இருந்தது. அந்த மௌனம் அந்த மாடி அறையின் சுவர்களில் இப்போதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. நான் மாடியில் இருந்து கீழே வந்தபோது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பாரம் இருந்தது. மூச்சு விடுவதே விட்டு விட்டு நடப்பது போல தோன்றியது. ஒவ்வொரு அடியும் என் உள்ளிருக்கும் ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைப்பது போல இருந்தது. அறைக்குள் நுழைந்து அப்பாவின் படத்திற்கு முன்னால் அமர்ந்தேன். அவர் மறைவுக்கு பிறகு என் படுக்கைக்கு அருகில் வைத்திருந்த அதே பழைய படம். படத்தில் இருக்கும் அவரது புன்னகைத்த முகத்தை பார்த்ததும் என் கண்களில் இருந்து மௌனமாக கண்ணீர் வழிந்தது. நான் கைகளை கூப்பி என் இதயத்திற்குள் சொன்னேன், இறைவா, என் தந்தையின் அவமானத்திற்கு நீதி கிடைத்து விட்டது. இது ஒரு பிரார்த்தனை அல்ல, காயப்பட்ட ஒரு ஆத்மாவின் நிம்மதிக்கான வேண்டுதல். நாம் யாரையும் சபிக்கக்கூடாது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் சில நேரங்களில் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களின் மௌனமே ஒரு வலிமையான பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது. என் தந்தையின் மௌனம் அத்தகைய ஒரு பெரிய கதறலாக இருந்தது. நான் அப்பாவின் படத்தை தொட்டேன். அவரை ஆற தழுவுவது போலவே உணர்ந்து மெதுவாக சொன்னேன், அப்பா, உங்கள் உரிமைகளை நான் மீட்டுவிட்டேன். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி விட்டேன். உங்கள் பெயருக்கு எந்த களங்கமும் வராமல் பார்த்து கொண்டேன். இனி நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். அப்போது ஜன்னல் வழியாக ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அது அப்பாவின் ஆசீர்வாதம் என்னை சூழ்ந்தது போல் இருந்தது. ஒரு விசித்திரமான நறுமணம் அறையில் பரவியது. யாரோ என் தலையை வருடி, மகளே, நீ என் மானத்தை காப்பாற்றி விட்டாய் என்று சொல்வது போல் ஒரு கணம் எனக்கு தோன்றியது. நான் கண்களை திறந்து பார்த்தேன். என் இதயம் இப்போது நிம்மதியால் நிறைந்திருந்தது. அந்த பழி வாங்கும் நெருப்பு என்னை ஒருபோதும் சுடவில்லை,
மாறாக உண்மையின் ஒளி எல்லா இருளையும் அகற்றியது. அப்பாவின் அவமானத்திற்கு நான் பழி வாங்கவில்லை, காலமே பழி வாங்கியது. காலத்தை விட சிறந்த நீதியை யாராலும் வழங்கிவிட முடியாது. ஆனால் நீதி வழங்கப்பட்ட பிறகும் எதுவும் முடிந்து விடுவதில்லை. ஏதோ ஒன்று எங்கோ யாருடைய இதயத்திலோ அல்லது மாடியில் இருக்கும் அந்த வெறிச்சோடிய அறையிலோ மிச்சம் இருக்கவே செய்கிறது. வாழ்க்கை இப்போது விழுமியங்களை விட உணர்வற்ற நிலைக்கு மாறிக்கொண்டிருந்தது. அன்னியின் உடல் ஏற்கனவே முடக்குவாதத்தின் பிடியில் சிக்கி சீரழிந்து விட்டது. இப்போது அவர் எங்கிருந்தாலும் உயிர் அவரை விட்டு பிரிய தொடங்கியது. அண்ணனின் புதிய மனைவி வீட்டை முழுமையாக தன் வசப்படுத்தி கொண்டார். அவரது சாமர்த்தியமான வார்த்தைகளில் இருந்த இனிமையும் முகத்தில் இருந்த அப்பாவித்தனமான போர்வையும் எவ்வளவு வலிமையானது என்றால் குழந்தைகளே ஏமாந்து போனார்கள். அவர் மெதுவாக அண்ணியின் குழந்தைகளுக்கு எதிராக ஒரு திட்டத்தை தொடங்கினார். உன் அம்மாவுக்கு இனி எதுவும் செய்ய முடியாது, அவர் படுக்கையிலேயே கிடக்கிறார். இந்த வீடு உன் தந்தை எனக்காக அமைத்து கொடுத்தது. நீங்கள் மரியாதையோடு வாழ வேண்டுமென்றால் உன் புதிய தாயையே உண்மையான தாயாக கருத வேண்டும் என்றார். குழந்தைகள் அப்பாவிகள். அந்த பெண் அவர்களை தன் வசப்படுத்த தொடங்கினார். மிகவும் சாமர்த்தியமாக அவர்களின் பெற்ற தாய்க்கு எதிரான வெறுப்பு விதைகளை அவர் இதயங்களில் விதைத்தார். நான் அண்ணியை பார்க்க செல்லும் போதெல்லாம் அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவது போலவே என்னை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் மொட்டை மாடியில் அவர் சத்தமாக ஏதோ சொல்ல முயல்வதை கண்டேன். ஆனால் சத்தம் வரவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. அவர் உதடுகள் மெதுவாக அசைந்தன. ஒருவேளை அவர் ஒரு பிரார்த்தனையோ அல்லது ஒரு சாபமோ விடுக்கலாம். மற்றொரு பக்கம் நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். அப்பாவின் உண்மையான உயில், சாட்சிகளின் கையெழுத்து மற்றும் அவரது கைரேகையுடன் என்னிடம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் பொய்களால் கட்டப்பட்ட அந்த சுவர் விழுவதற்கு சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. அண்ணனும் புதிய அண்ணியும் போலியான ஆவணங்கள் மூலம் அப்பாவின் சொத்துக்களை தங்கள் வசப்படுத்தி இருந்தனர். சட்டப்படி தாங்களே வாரிசுகள் என்று அவர்கள் நிரூபித்திருந்தனர். நீதிமன்ற போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். நான் வழக்கறிஞரிடம் பேசி எல்லா ஆவணங்களையும் ஒப்படைத்தேன். அந்த தாள்களை பார்த்த வழக்கறிஞர், இது முற்றிலும் ஒரு மோசடி. சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த ஆவணங்கள் உண்மையானவை என்று உறுதிப்படுத்தினால் தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையும் என்றார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. முதல் விசாரணையிலேயே நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி அந்த போலி ஆவணங்களை முறையாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. இந்த செய்தியை கேட்ட அண்ணன் பயந்து போனார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் கண்களில் நடுக்கம் தெரிந்தது. புதிய மனைவி அவரை தூண்டிவிட்டார். இதெல்லாம் உன் தங்கையின் சதி. அவள் உன்னை சொத்தில் இருந்து வெளியேற்ற நினைக்கிறாள். ஆனால் நான் யாருடைய பங்கையும் கேட்கவில்லை. நான் அப்பாவிற்கான நீதியை மட்டுமே கேட்டேன். சில நாட்களுக்கு பிறகு இறுதி தீர்ப்புக்காக நான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தது. நான் எல்லா ஆதாரங்களையும் தயார் செய்தேன். சாட்சிகளிடம் பேசினேன். அப்பாவின் வார்த்தைகளை என் இதயத்திற்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டேன். நான் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தேன். இது வெறும் காகிதங்களுக்கான போர் அல்ல. அப்பா அந்த மாடி அறையில் கழித்த காலத்திற்கும் அவர் அனுபவித்த தனிமைக்கும் அவர் மீது திணிக்கப்பட்ட கஷ்டங்களுக்கும் காலமே சொல்லும் சாட்சியம் இது. நீதிமன்றத்தின் முதல் விசாரணையின் போது நீதிபதி அண்ணனின் வழக்கறிஞரிடம் கேட்டார், மறைந்தவர் தன் பேர குழந்தைகளின் பெயரில் உயில் எழுதி வைத்திருந்தார் என்றால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பே அந்த ஆவணங்கள் ஏன் தயார் செய்யப்பட்டன? கடைசி நிமிடத்தில் ஏன் கட்டை விரல் ரேகைகள் எடுக்கப்பட்டன? உண்மையை வெளிக்கொண்டு வர இந்த ஒரு கேள்வி போதுமானதாக இருந்தது. அண்ணனின் வழக்கறிஞரிடம் பதில் இல்லை. நான் மௌனமாக நின்றபடி என் தந்தையின் உருவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி, அப்பா, பொய்களுக்கு அடியில் உங்களை புதைய விட மாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளித்திருந்தேன் என்று இதயத்திற்குள் சொல்லிக் கொண்டேன். இப்போது ஆட்டம் மாறிவிட்டது. நீதிக்கான இருக்கையில் அமர்ந்திருக்கும் சட்டம் அப்பாவின் உண்மைக்கு சாட்சி சொல்ல போகிறது. அது நீதிமன்ற நாள். என் விரல்கள் நடுங்கின. இருப்பினும் என் தந்தையின் உயிரில் இருந்த உண்மையும் என் இதயத்தில் இருந்த ஒரு விசித்திரமான ஒளியும் பிணைந்திருந்தன. பல மாத கால சட்ட போராட்டம், பல வாய்தாக்கள், கேள்வி பதில்கள், ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளுக்கு பிறகு இறுதியாக எனக்காக மட்டுமல்லாமல் என் தந்தையின் ஆத்மாவிற்காகவும் காத்திருந்த அந்த தீர்ப்பு வந்தது. நீதிபதி தீர்ப்பை அறிவித்தவுடன் நீதிமன்றமே நிசப்தமானது. இந்த நீதிமன்றம் அனைத்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் கருத்தில் கொண்டு ராம்சந்திரன் தனது மகளின் பெயரில் எழுதிய உயிலே உண்மையானது
என்ற முடிவுக்கு வருகிறது. மற்ற போலி ஆவணங்கள் சட்டவிரோதமானவை மற்றும் செல்லாதவை என அறிவிக்கப்படுகின்றன. எனவே அனைத்து சொத்துக்களும் சட்டபூர்வ வாரிசான மகளின் பெயருக்கு மாற்றப்படுகின்றன. இந்த வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்தன. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதயத்தில் நன்றியும் ஆத்மாவில் ஒரு விசித்திரமான அமைதியும் நிலவியது. நான் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து வானத்தை பார்த்தேன். கண்களில் ஈரம் இருந்தாலும் என் உதடுகளில் புன்னகை இருந்தது. அப்பா, உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி விட்டேன். உங்கள் விருப்பப்படியே உங்கள் உரிமைகள் நிறைவேற்றப்பட்டன. அண்ணனும் அவரது புதிய மனைவியும் வேகமான காலடிகளுடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தனர். தீர்ப்பால் ஏற்பட்ட அவமானத்தில் இருந்து தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள விரும்புவது போல் அவர்கள் நடந்தனர். தோல்வியும் அவமானமும் வெட்கமின்மையும் அவர்கள் முகத்தில் தெளிவாக தெரிந்தன. அவர்கள் எந்த மகளை பலவீனமானவள் என்று நினைத்தார்களோ, யாரை நோக்கி விரல் நீட்டினார்களோ, அவளே இன்று அவர்களின் பொய் சதியை தவிடுபொடியாக்கிவிட்டாள் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போது அந்த வீடு, நிலம், வங்கி இருப்பு என அனைத்தும் என் பெயரில் இருந்தன. ஆனால் என் இதயம் இன்னும் ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தது. காலம் மற்றும் ஒரு தனித்துவமான மற்றும் மிகப்பெரிய முடிவை எடுத்தது. நான் வழக்கறிஞரிடம் சொன்னேன், இந்த சொத்து யாருக்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது. இதை ஒரு அனாதை இல்லத்திற்கு தானமாக தந்துவிடுங்கள் என்றேன். வழக்கறிஞர் ஆச்சரியம் அடைந்தார். இது எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் நிதானமாக பதிலளித்தேன். என் தந்தை தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார் என்பது மட்டுமே எனக்கு தெரியும். அவருடைய நற்செயல்களின் பலன் தந்தை இல்லாத அந்த ஏழை குழந்தைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில நாட்களிலேயே அனைத்து சொத்துக்களும் ஓர் அனாதை இல்லத்தின் பெயருக்கு மாற்றப்பட்டன. முதல் முறையாக நான் அந்த ஆசிரம குழந்தைகளை சந்தித்த போது அவர்களின் பிரகாசமான முகங்களை கண்டு நான் அடைந்த நிம்மதி இந்த உலகத்தில் உள்ள எந்த செல்வத்தாலும் கிடைக்காதது. அங்கே ஒரு சுவரில் என் தந்தையின் படத்தை மாட்டி அதன் கீழே இப்படி எழுதினேன்: இந்த வீடு தந்தை இல்லாத குழந்தைகளுக்கானது. ஆனால் இங்கே ஆசி வழங்க தாயும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கர்வத்துடன் இருந்த என் அண்ணனின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருந்தது. இன்று அவர் அவமானம் என்னும் போர்வையில் தன் முகத்தை மறைத்து கொண்டிருந்தார். புதிய மனைவியின் போக்கும் மாறியது. குழந்தைகள் விலகி சென்றனர். அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. அண்ணியின் நிலைமை இன்னும் மோசமானது. முடக்குவாதத்திற்கு பிறகு அவரது நாக்கு முற்றிலும் செயலிழந்தது. ஒரு வார்த்தை கூட அவரிடமிருந்து வரவில்லை. கண்கள் மட்டுமே அனைத்தையும் பேசின. ஒரு நாள் நான் அவரிடம் சென்றேன். அவர் மிகவும் சோர்வாகவும் மௌனமாகவும் படுத்திருந்தார். உயிரற்று கிடந்த அவர் கையின் மீது என் கையை வைத்தேன். அவர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. இப்போது அவரால் மன்னிப்பு கேட்கவோ அல்லது விளக்கம் அளிக்கவோ முடியாது. ஆனால் அவர் கண்களில் சோகமும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தன. நான் மெதுவாக சொன்னேன், நான் உங்களிடம் சொன்னது போல நான் பழி வாங்கவில்லை, நீதியை மட்டுமே நிலைநாட்டினேன். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த நிமிடம் அவருக்கு நிம்மதியை தந்திருக்கலாம், அல்லது அவரது வலியை இன்னும் ஆழமாக்கி இருக்கலாம். நான் எழுந்து வானத்தை பார்த்தேன். காலத்தின் நீதி நிறைவேறிவிட்டதாக உணர்ந்தேன். அதிகாலையின் குளிர்ந்த காற்றில் ஒரு விசேஷமான அமைதி இருந்தது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எதையோ இயற்கை செய்திருப்பதை போலவும் அது என் இதயத்தை வந்தடைவதை போலவும் இருந்தது. தலையில் வெள்ளை துணியை அணிந்தபடி நான் எப்போதும் தலைவணங்கும் அந்த இடத்தை நோக்கி நடந்தேன். அப்பாவின் அஸ்தியை கரைத்த அந்த தருணமும் அவருடன் நான் கழித்த கடைசி நிமிடங்களும் என் நினைவுக்கு வந்தன. அவரது குளிர்ந்த கைகள் என் விரல்களை தொட்ட அந்த தருணத்தை நான் நினைவு கூர்ந்தேன். இன்று நான் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் தலைவணங்கி கைகளை கூப்பினேன். என் குரல் தழுதழுத்தது. அப்பா, உங்கள் மகளுக்கு நீதி கிடைத்து விட்டது. உங்கள் உரிமை, உங்கள் கௌரவம், உங்கள் பெயர் என அனைத்தையும் மீட்டு கொண்டு வந்து விட்டேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து அந்த மண்ணில் கலந்தது. நிச்சயமாக நீங்கள் என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பீர்கள். மகள்களை நம்ப சொன்னீர்கள். நானும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றி விட்டேன். ஒரு காலத்தில் எனக்காக நீங்கள் சுவராக நின்ற தருணங்களை நான் அங்கே அமர்ந்து நினைத்து பார்த்தேன். பயத்தில் நான் உங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் போதெல்லாம், மகளே, நான் இருக்கும் வரை உனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்வீர்கள். இன்று அதே வாக்குறுதியை நான் உங்களுக்கு திருப்பி தந்துவிட்டேன்.
நான் இருக்கும் வரை உங்கள் கௌரவத்திற்கு களங்கம் வரவிட மாட்டேன். சூரிய கதிர்கள் இப்போது மென்மையாக இருந்தன. தன் தந்தையின் பெயருக்கு நீதி வழங்கிய அந்த மகளுக்கு சூரியனே வணக்கம் செலுத்துவது போல் இருந்தது. நாட்கள் கடந்தன, மாதங்கள் ஓடின, வருடங்களும் மறைந்தன. வாழ்க்கை மெதுவாக அதன் பாதையில் நகர்ந்தது. ஆனால் நடந்த அனைத்தும் என் ஆன்மாவின் ஒரு அங்கமாக மாறிவிட்டன. என் அண்ணன் இப்போது தனிமரமாகிவிட்டார். புதிய மனைவி அவரை விட்டு பிரிந்து விட்டார். குழந்தைகள் வெறுப்பிலேயே வளர்ந்தனர். அண்ணி இன்னும் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் ஒரு உயிரற்ற உடலை போல இருந்தார். சில நேரங்களில் அவர் தன் கண்களால் என்னிடம் மன்னிப்பு கேட்பதாக நான் உணர்ந்தேன். ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது. நான் அந்த பழைய வீட்டை விற்று அனாதை இல்லத்தில் இன்னும் சில அறைகளை கட்டினேன். அங்கே படிக்கும் குழந்தைகளின் முகத்தில் மலரும் புன்னகைதான் என் வாழ்வின் மிக பெரிய ஆறுதலாக மாறியது. ஒவ்வொரு வாரமும் நான் அங்கு குழந்தைகளை சந்திக்க செல்வேன். அவர்களுடன் அமர்ந்து உணவருந்துவேன். அவர்களின் பேச்சை கேட்கும்போது என் இதயத்திற்குள் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். நீ எனக்கு உண்மையின் பாதையை காட்டினாய். அநீதிக்கு எதிராக நிற்க பொறுமையையும் தைரியத்தையும் தந்தாய். இறுதியாக ஒரு நாள் என் புத்தகம் முழுமையடைந்த போது அதற்கு மாடியின் வானம் என்று பெயரிட்டேன். இது என் கதை, என் தந்தையை பற்றிய கதை, என் பொறுமையை பற்றிய கதை, என் கண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை பற்றிய கதை. மிக முக்கியமாக காலம் தன் சொந்த கரங்களால் எழுதிய நீதியை பற்றிய கதை. அந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் ஒரு பொன்மொழியை பதிவு செய்தேன். நாம் மறந்துவிடக்கூடிய ஆனால் காலம் ஒருபோதும் மறக்காத உண்மை இது. காலம் அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஒரு நாள் அது வட்டியும் முதலுமாக திருப்பி தரும். நன்றி.